திருக்குறள் சிந்தனை. கூடியிருந்த தலைவன் மறுபடியும் பொருள் தேட பிரிந்து செல்லும் செயல் நோக்கி பிரிந்து போக நினைத்தான். இந்த உண்மையை தோழிக்கு கூறி தலைவியிடம் உணர்த்த கூறினான். தோழியும் தலைவிக்கு உணர்த்தினான். உடனே தலைவி தன் தொடி முதலியவற்றை நோக்கி அடிபயர்ந்து அந்தப்புறத்துள் புகுந்தார். இச்செயல் நிலைகளின் நுணுக்கத்தை தலைவனிடம் மீண்டு வந்து உரைக்கின்றாள் தோழி. தலைவி தொடியை நோக்கியது காதலன் பிரிந்து சென்றால் வளைகள் கழன்றுவிடும் என்றும், தோளை நோக்கியது வளை கழன்றது போல இவையும் மெலிந்துவிடும் என்றும், அடியை பாதங்களை நோக்கியது தோளும் தொடியும் இவ்வாறு கழன்று மெலிந்துவிட யான் வருந்தி உழலாமல் காதலனுடன் தொடர்ந்து போய்விடுக என்று கால்களை நோக்கி குழைந்து வேண்டி நின்றாள் என்பதுமாகும். ஆதலால் காதலன் அகன்று செல்ல நினைத்தால் நானும் அவனுடனேயே தொடர்ந்து போய்விடுவேன் என்று தான் தன் அகத்தில் நினைத்த கருத்தை புறத்தே வாய்விட்டு சொல்லாமல் தன்னுடைய பார்வையாலேயே உணர்த்தியிருக்கும் அழகை தெய்வப்புலவர் குறிப்பறிவுறுத்தல் அதிகாரத்தில் தொடி நோக்கி மென் தோளும் நோக்கி அடி நோக்கி அகுது ஆண்டவள் செய்தது என்றார். நாளையும் சிந்தி.